சங்கப்பலகை அன்புள்ளங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். இப்பொழுது தமிழ் எழுத்துக்களை நாம் உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 என்று பிரித்திருக்கிறோம். மொழிக்கு முதல் காரணமாக இருப்பவை இந்த 30 எழுத்துக்கள் தான். இந்த மெய்யெழுத்துக்களை பார்த்தீங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3ஆக சொல்கிறோம். இதில் சொல்லும் பொழுதே, அதாவது மெல்லின எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள் இன எழுத்தாக அமைந்துள்ளன. அதை நாம் சொல்லும் பொழுதே காங்கா, சாங்கியா, டானா, தானா, பாமா, யரல, வளல, ரன என்று சொல்கிறோம். இதில் 2 சுழினா 3 சுழினா என்று நம்ம சொல்கிறோம். அதை மொழிக்கு முதலில் வரக்கூடிய ஒரே எழுத்து நகரம் மட்டும்தான். நன்றி, நண்டு என்று சொல்கிறோம். இந்த மற்ற மெய்யெழுத்துக்கள் எல்லாம் இடையிலே வருவன, மொழிக்கு இடையிலே வருவன. அதனால் நாம் அந்த இன எழுத்து அடிப்படையில் அதை சொல்ல வேண்டும். தகரத்திற்கு அருகிலே வரக்கூடியது அந்த நகரம். அதனால் தன்னகரன என்று சொல்கிறோம். அதாவது பந்து, சொந்தம் என்று சொல்லும் பொழுது தகரத்திற்கு பக்கத்தில் நகரம் வரக்கூடியது அந்த நகரம். அதனால் தன்னகரன என்று சொல்கிறோம். அதாவது பந்து, சொந்தம் என்று சொல்லும் பொழுது தகரத்திற்கு பக்கத்தில் நகரம் வரும். அதே போல் டகரம் வந்தால் 3 சுழினா தான் அருகில் வரும். நண்டு, கண்டு, செண்டு, வண்டு என்று சொல்லும் பொழுது அதை டன்னகர எண் என்று சொல்கிறோம். குன்றத்தூர், குன்று, என்று, நன்றி சொல்லும் பொழுது வல்லினரகரத்துக்கு பக்கத்தில் 2 சுழின் வரும். அதனால் அது ரன்னகரம் என்று சொல்கிறோம். இந்த எழுத்துக்களை மாற்றி எழுதினால் பிழையாகவிடும், அதாவது பொருள் மாறிவிடும். சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். அனல் நெருப்பு, அனல் தாடி, ஆனி மாதம், ஆணி இரும்பாலாகிய ஒரு பொருள், மனம் உள்ளம், மனம் வாசனை. இதோடு இல்லாமல் தன்னகரனா வருகின்ற எழுத்தை பாருங்கள். முன்னாள் என்று சொல்கிறோம் தன்னகரின். இது சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா 3 வகையான, அதாவது 3 நாட்கள். இந்த முன்னீர் என்று சொல்லுவோம். 3 வகையான நீர் சேர்கின்ற இடம் முக்கடல், அது முன்னீர். முன்னாள் என்று 2 சுழினான் போட்டுவிட்டால், அதாவது ரன்னகரின் போட்டுவிட்டால் முந்தைய நாள் என்று பொருள். அதே போல் பாருங்கள் தேநீர், நீர் என்று சொல்லும் பொழுது அது தேயிலை நீரை குடிக்கும், அதாவது டீ. தேநீர் என்று 2 சுழியின் நீ போட்டால், அதாவது ரன்னகரையின் போட்டால் அது தேன் போலும் இனிய நீர் ஆகும். மேலும் இதை குறித்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.